பக்தர்கள் காவடி எடுத்து வருவார்கள். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சந்தன காவடி, இப்படி பக்தர்கள் ஓம் எனும் வடிவமாக இருக்கக்கூடிய காவடியை எடுத்து வருவார்கள். தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சுவாமிகிட்ட வச்சு படைச்சு, இறைவா எனக்கு நீ இந்த சக்தியை கொடுத்துருக்க, இனி வரக்கூடிய காலம் எனக்கு வெற்றியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். உலகெங்கும் முருகப்பெருமானுடைய ஆலயம், குறிப்பாக மலேசியாவில் பத்திகேப்பில் இன்னைக்கு சைனாக்காரங்க முதற்கொண்டு கொண்டாடக்கூடியது. அதுவும் தாய்லாண்ட்லேயும் அதே மாதிரி தான். எனக்கு செல்வத்தை அருளக்கூடிய முருகா, ஆரோக்கியத்தை அருளக்கூடிய முருகா, என் குலதெய்வமேன்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா இந்த தைப்பூச திருவிழா. இந்த அன்னைக்கு வீட்டில் வேல் வச்சிருந்தேன், வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் வச்சிருந்தேன்னா அரளிப்பூ சாத்தி, மல்லிப்பூ சாத்தி, முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி, கந்தா கடம்பா கார்த்திகை வேளா தன்மலர் கடம்பா தாங்கிய தோளா மதனவல்லி வேலவா போற்றி போற்றின்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வோருக்கு எல்லா விதமான நலன்களும் பலன்களும் கிடைக்கும். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு